இது இறையியல் சூஃபி மூலிகை மலர் மாந்திரீக மருத்துவம். நான் உங்கள் டாக்டர் முகமது ஜி. இந்த தொடர் சென்ற பதிவின் தொடக்கம். இதில் நான் குறிப்பிட்டுள்ள ஒப்பந்தம், அதாவது மறைவான சக்திகளின் ஒப்பந்தங்களை பற்றி உங்களுக்கு நான் குறிப்பிட்டிருந்தேன். இவ்வகையான ஒப்பந்தம் செய்வது உலகியல் லாபங்களுக்காக அன்றி ஆத்ம ஞானத்திற்காக மட்டுமே செய்யப்பட வேண்டும், பயிலப்பட வேண்டும். முறையான ஹிசார், அதாவது முறையான பாதுகாப்பு இன்றி ஜின்களை அழைக்க முயல்வது உயிருக்கு ஆபத்தான விளைவுகளை தரக்கூடும். இதில் தஸ்கீர் என்பது ஒரு குறிப்பிட்ட ஆற்றலை, அதாவது ஆத்மாவை அல்லது படைப்பை ஒருவரின் ஆன்மீக கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரும் கலையாகும். இதற்காக பிரபஞ்ச சக்திகளை எவ்வாறு மனிதன் வசப்படுத்தலாம் என்பதை விரிவாக அறிய தஸ்கீர் என்பதில் பல வகைகள் உள்ளன. அதில் வெறும் ஜின்களை மட்டும் வசப்படுத்துவது அல்ல, இது பல நிலைகளை கொண்டது. இதில் முதலாவது வகை தஸ்கீர் ஹல்க், அதாவது மனிதர்களின் உள்ளங்களை கவர்ந்து அவர்களின் மத்தியில் செல்வாக்கை பெறுதல். இரண்டாவது தஸ்கீர் முஅக்ஸிலாத், உயர்நிலை ஆன்மீக ஆற்றல்களை என்று சொல்வது, அதாவது உயர்நிலை ஆன்மீக ஆற்றல்களை மலக்குகள் ஏஞ்சல்களையும் வசப்படுத்துதல். அடுத்ததாக இந்த மறைவான விஷயங்களை நீங்கள் சொல்வதற்கு மூன்றாவது தஸ்கீர் ஜின், மறைவான படைப்புகளான ஜின்களை வசப்படுத்தி கடினமான காரியங்களுக்கு அவற்றின் உதவியை பெறுதல். புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். இதில் இந்த பயிற்சியின் அடிப்படை நிபந்தனைகள் இருக்கின்றன. தக்சீரில் வெற்றி பெற விதிகள், பயிற்சியின் போது செய்ய வேண்டியவையும் அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டியவையும் இருக்கின்றன. இதனை ஜலாலி மற்றும் ஜமாலி பஹ்ரேஜ் என்பார்கள். இந்த விஷயத்தை நீங்கள் சற்று கூர்ந்து கவனிக்க வேண்டும். சற்று கூர்ந்து கவனிப்பதென்பது உங்களுடைய இந்த ஆத்மீக மறைவான சக்திகளை வெளியிடுவது, ஒப்பந்தம் செய்வதற்கு மிகவும் ஒரு தேவையானதாக இருக்கிறது. இதற்கு தனிமையான ஒரு தூய்மையான அறையில் 40 நாட்கள் 48 நாட்கள் நீங்கள் தியானிக்க வேண்டும். இந்த ஒவ்வொன்றுக்கும், அதாவது ஒவ்வொரு அஜீமத்திற்கும் மந்திரத்திற்கும் குறிப்பிட்ட திசை கிரக நிலைகளுக்கு ஏற்ப நேரம் இருக்கின்றது. அந்த நேரத்தை கணக்கிட்டு அவ்வாறு செய்தால் மட்டுமே இந்த மறைவான சக்திகளை நீங்கள் ஒப்பந்தம் செய்ய முடியும். இந்த மந்திரங்களின் அமைப்பு, அதாவது தக்சீர்களுக்கான மந்திரங்கள் சாதாரணமாக ஓதப்படுபவை அல்ல. அவை ஒரு குறிப்பிட்ட வரிகளில் அமையும். அதாவது இறைவனின் திருநாமங்கள் மந்திரங்களின் மையமாக இருக்கும். பொதுவாக நிதா, அழைப்பு போன்றவைகளை யா என்ற சொற்களை பயன்படுத்தி அந்த சக்தியை அழைத்தல், கசம், ஆணை, அந்த சக்தியின் உங்களிடம் பணிய வைக்க வேண்டும் என்பதற்காக சில புனிதமான வசனங்களை கொண்டு ஆணையிடுதல், தியானம் மற்றும் மன வலிமை. தஸ்கீரில் வெற்றி பெற ஹல்பி, அதாவது இதய வலிமை அவசியம். மந்திரங்களை ஓதும் போதும் அதன் ஒவ்வொரு சொல்லும் ஒளியாக மாறி குறிப்பிட்ட இலக்கை அடைவதாக தியானிக்க வேண்டும். பயிற்சியின் போது ஏற்படும் விசித்திரமான ஒலிகள் அல்லது உருவங்களைக் கண்டு அஞ்சாமல் இருக்க மனதை ஒருநிலைப்படுத்தும் முராகபா பயிற்சிகள் முன்கூட்டியே செய்யப்படுகின்றன.
செய்யப்படவும் வேண்டும். அந்த வகையில் உங்களுக்கு பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் தஸ்கீர் செய்யும் போது மிக முக்கியமானது ஹிசார், அதாவது பாதுகாப்பு. உங்களுக்கு பாதுகாப்பு வலயத்தை உண்டாக்கிக் கொள்வது. நீங்கள் அதாவது ஒரு குரு அல்லது பயிற்சியாளர் தன்னை சுற்றி ஒரு கோட்டை வரைந்து அதில் குறிப்பிட்ட ஆயத்துக்களை ஊதுவார்கள். அந்த ஊதி அதன் மட்டத்தின் உள்ளே அமர்ந்து செய்யப்படும் தஸ்கீர் செய்யப்படும். சக்தி வசப்படும் வரை அல்லது பயிற்சி முடியும் வரை அந்த வளையத்தை விட்டு வெளியேறக்கூடாது. மீறினால் அது உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். தஸ்கீர் ஏன் செய்யப்படுகிறது தெரியுமா? உண்மையான சூஃபி ஞானிகள் இறைவனை அதிகாரத்திற்காக செய்யவில்லை. இதனை அதிகாரம் வேண்டும் என்ற நோக்கத்திற்காகவும் செய்யவில்லை. மாறாக இறைவனின் இரகசியங்களை புரிந்து கொள்ள, மக்களின் நோய்களை குணப்படுத்த அல்லது துன்பங்களை நீக்க, இந்த பயணத்தில் இருக்கும் தடைகளை அகற்ற, ஆன்மீக பயணத்தில் இருக்கும் தடைகளை அகற்றுவதற்காக இதை செய்கிறார்கள். இதில் ஒரு முக்கியமான குறிப்பு, இவை மிகவும் சிக்கலான மற்றும் ஆபத்தான கலைகள் என்பதால் ஒரு தகுதியான குரு, காமில் அல்லது முர்ஜித் என்று சொல்வோம், ஒரு தகுதியான குருவின் கண்காணிப்பு இன்றி இதை தொடர்வது உசிதமில்லை, அதாவது சாத்தியமில்லை. இதை செய்யவும் கூடாது என்பதே இதன் நோக்கம். இந்த கலையில் ஹிசார், அதாவது பாதுகாப்பு வலயம், அதாவது ஒரு வளையம் அமைக்கும் முறை பற்றி, மேலும் தக்சீர் அல்லது ஆன்மீக பயிற்சிகளின் போது நம்மை சுற்றி அமைத்துக் கொள்ளும் பாதுகாப்பு அரண் ஹிசார் என்று அழைக்கப்படுகிறது. இது ஒரு ஆன்மீக கோட்டை. இந்த ஆன்மீக கோட்டையின் உள்ளே இருந்து பயிற்சியின் போது ஏற்படும் தேவையற்ற அச்சுறுத்தல்கள், எதிர்மறை சக்திகளிடமிருந்து உங்களை பாதுகாக்க உதவும். அடிப்படை ஹிசார் முறைகள், அதாவது ஹிசார் ஒரு பொதுவான மிக வலிமையான முறையாகும். இதில் சில துவாக்களும் சில திருநாமங்களும் வலது, இடது, மேல், கீழ் என ஊதி சில அதாவது உலோகங்களினால் ஆன கம்பிகளால் வட்டமிட்டுக் கொள்வது. இது உங்களை சுற்றி ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு வலயத்தை உருவாக்கும். இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இது கண்ணுக்கு தெரியாத ஒரு பாதுகாப்பு வலயத்தை உண்டு பண்ணும். இதுவே ஒரு முக்கியமான நம்பிக்கையாகவும் இருக்க வேண்டும். அதாவது தனிமையில் அமர்ந்து இந்த பயிற்சிகளை செய்யும் போது இவை பயன்படுத்த வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம். ஒரு வலது கையில் இதை நீங்கள் எடுத்து அந்த வட்டத்தை இட வேண்டும். அந்த வட்டத்திற்குள் சில மந்திரங்களும் சில அஜீமத்களும் சில இறை திருநாமங்களும் கொண்டு அது வரையப்படும். பயிற்சி முடியும் வரை உங்கள் உடலில் எந்த பகுதியும் அந்த வட்டத்திற்கு வழியே செல்லக்கூடாது. இது விதி அல்ல, கட்டளை. இந்த விதியில் இறைவனின் பாதுகாப்பவன் எனும் நாமத்தை கொண்டு செய்வது. இறைவன் எம்மை பாதுகாப்பவன் என்று நாம் செய்வது. இதை உங்களை சுற்றி ஒரு கற்பனை வட்டத்தை வரைய வேண்டும். இது பயணங்களின் போதோ அல்லது திடீர் பயணம் ஏற்படும் போதோ உடனடி பாதுகாப்பிற்கு உதவும். தஸ்கீர் பயிற்சியில் கவனிக்க வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. அதிலே பொதுவாக நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறது,
பயம் தவிர்த்தல். தஸ்கீர் அல்லது அஜீமத்தை ஓதும்போது சில நேரங்களில் விசித்திரமான சத்தங்கள், நிழல்கள் அல்லது பயமுறுத்தும் உருவங்கள் தோன்றலாம். இந்த பாதுகாப்பு ஹிசாருக்கு உள்ளே இருக்கும் வரை உங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்ற உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. ஹிசார் அமைப்புக்கு முன் உடல் தூய்மையும் உடல் தூய்மையும் முக்கியம். இந்த தற்காப்பு கலையையும் ஆன்மீக பயிற்சிகளையும் ஒரு தகுதியான குருவின் அனுமதியுடன் செய்வதுதான் முழு பலனை தரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் நம்பிக்கையின் அடிப்படையிலேயே தான் செய்யவும் வேண்டும். உங்களது நம்பிக்கையை பொறுத்துத்தான் அந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் நீங்கள் வெற்றியை காண முடியும். முறையான குருவின் வழிகாட்டுதலும் பயிற்சியும் இல்லாமல் இந்த காரியங்களில் நீங்கள் தொடர்ந்து இறங்குவதும் இதை செய்வதும் முறையானது அல்ல. உங்களது உடல் உள பாதுகாப்புக்கும் சிறந்தது அல்ல. இது உங்களை பல ஆபத்தான கட்டங்களுக்கு இட்டுச் செல்லும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உண்மையான ஒரு வழிகாட்டுதல் குரு முர்ஷிதுடன் காமிலுடன் நீங்கள் ஒப்பந்தம் செய்து குரு தீட்சை எனும் இந்த பையத்தை பெற்று செய்வது மிகச் சிறந்ததாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்ய முன் உங்களது பயிற்சிகளை தெளிவாகவும் விரிவாகவும் நீங்கள் அறிய வேண்டுமாயிருந்தால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். எனது பாடங்களிலே உங்களுக்கு தேவையான சகல விளக்கங்களையும் தந்து உங்களை அந்த மறைவான சக்தியை ஒப்பந்தம் செய்து வசீகரித்து உங்களுக்கு தேவையானவைகளை அடைந்து வெற்றி பெற வழிகாட்ட முடியும் என்று கூறுகின்றேன். அந்த வகையில் உங்களுக்கு இந்த பாடங்களை கற்றுக்கொள்ள விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் என்று கூறி இந்த பாடத்தின் தொடர் அடுத்த பதிவில் இடம்பெறும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம்.